அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 8th ஹிஸ்ட்ரியில் விவசாயிகள் கிளர்ச்சிகள் இருக்குங்க. ஸோ இந்த விவசாயிகள் கிளர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுத்துக வடிவமைப்பில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதில் நம்ம சில நேரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக வச்சுறாங்க. ஸோ அப்போ அந்த வரிசையில் நம்ம இந்த விவசாயிகள் கிளர்ச்சியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பர்தோலி சத்தியாகிரகம். சரியாங்க. ஸோ இது பெரும்பாலும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த பர்தோலி சத்தியாகிரகம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது, இதை தான் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம என்னதுங்க, நம்ம மெயின்ஸ் லெவலுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஸோ அப்போ அதை பற்றி முழுமையாக பார்த்து வச்சுக்கிடுவோம். பாருங்கள், பர்தோலி சத்தியாகிரகம் 1929, 30. சரிங்களா. ஸோ 19, 29 அப்படின்னா பர்தோலி சத்தியாகிரகம். இந்த பர்தோலி சத்தியாகிரகம், பர்தோலி அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்க. 1928 அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா 30% அளவுக்கு நில வருவாயை உயர்த்துது. அப்போ நிலவரியை அதிகரிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்களால் என்ன பண்ண முடியாது, அதை செலுத்த முடியாது. அதுவும் 30% அதிகரிக்கிறதுனால அவங்களால செலுத்த முடியலை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில், இதாங்க கேள்வி ஆல்ரெடி கேட்டது. அப்போ பர்தோலி சத்தியாகிரகம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்னா, நம்ம சத்தியாகிரகம்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காந்தியடிகளுக்கு போவீங்க. ஆனால் தவறு. ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் தான் இந்த பர்தோலி சத்தியாகிரகம் நடைபெறுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அரசுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து பிப்ரவரி 12, 1928 வரிகோடா இயக்கத்தை தொடங்குறாங்க. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். சரிங்களா. ஸோ பர்தோலியில் இருந்த மக்கள் பர்தோலி சத்தியாகிரகத்திற்காக வரிகோடா இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. பிப்ரவரி 12, 1928. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்களோட நிலத்தெல்லாம் கையகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிது. ஸோ அப்போ 1930 பர்தோலியில் இருந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வரி செலுத்த மறுத்து தங்களோட நிலங்களை வேறு யாருக்காவது குறைஞ்ச விலைக்கு கூட நாங்கள் விற்போமே தவிர்த்து அரசுக்கு நாங்கள் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஆங்கில அரசு என்ன பண்ணுது, வலுக்கட்டாயப்படுத்தி அவங்கக்கிட்ட இருந்த நிலத்தை வாங்கிடுது. சரியாங்க. ஸோ இருந்த போதிலும் 1937 முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம். ஸோ அப்போ 1937 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தப்போ விவசாயிகளோட நிலம் எல்லாமே திரும்ப பெறப்பட்டு என்ன பண்ணப்படுது, அந்தந்த மக்களுக்கு அந்த நிலம் கொடுக்கப்படுது. ஸோ அப்போ பர்தோலி சத்தியாகிரகம் இவ்வளோ தான் மேட்டர்ஸ். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க.